பாரு. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ போ பாரு. ஏய் ஐயா நீங்க நீ யாரா வரல? ஐயா நான் ஒரு பெரியக்காரன் ஐயா. நான் யாருக்குல்ல? தெரியலையா? நான் தான் மலையில போயிருவேன்டா. போயிருவா. ஆமா அவன் நான் மேலே பாத்துக்கிறேன். யாரவா? ஐயா இவன் பயறவன். பைரவரா? பார்ப்பதற்கு குட்டி சாத்தானை போல் இருக்கின்றான் இவன். ஏய் நான் அண்ணன் பைரவனா? எந்த யுகத்திலே பைரவர் இப்பேற்பட்ட ஆடை அணிந்திருக்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. 2025 கட்டிக்கிறாரு. என்ன தெரியும் உனக்கு? பத்தியா பயற மந்திரக்காரர். வாமன் தான் சாபத்தை அழித்து விடுவேன். சாப்பாடு கொடுப்பீர்களா? சாப்பாடு கிடையாது. வெகு நேரமாக பசியாக வந்திருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் தீ தீ தீன்றாத. சாபம் சாபம். அப்படி என்றால் சாபம் குதாச்சிக்க நீ ஊமையா போடுவ. சத்தியமா மந்திரக்காரர் அவரு 7000 கோடி மந்திரம் கட்டுவார். வா ஓ என்னவா போயிடுவான். ஊமா ஊமா பா 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 ஊ அந்த புடு அப்புறம் வா. ஏய் ஒரு பெரிய மலையில பைரவன்ற மரத்துல வந்து நிக்கிற கால விடா. அடையாளம் பைரவனா? பைரவனா கால விடா வந்து. அப்படி என்றால் நீங்கள் தான் பெரிய உருவா? பெரிய குருமானா கால கால உருவே. அந்த பழக்கம் எல்லாம் எனக்கு கிடையாது. மந்திரம் கத்து போய் போங்கடா வீட்டுக்கு. ஐயோ என்ன உங்க இஷ்டமா? நம்ம வேலை உங்க இஷ்டமா கேக்குறா. வேலையாக வேண்டும் என்றால் காலில் விழ வேண்டுமா? மாத்தி வந்து புடுறா. எந்த புடவே வேலாவும். அப்படியாகட்டும். உருவே பையா ஏ பையா எதிரா எதிரா என்ன கூகுமா ஐயா அவன் போட்டு கோழிக்கறி வச்சு எப்படா வெகு தூரமாக நடந்து வந்தோம் அல்லவா? சற்று அயற்சி. சட்ரு ஆயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் இங்க இருக்க கூடாது. அப்படியாகட்டும். வீட்டுல போயிருக்கணும். கொஞ்சம் கையை இல்ல இல்ல எனக்கு பிடிக்காது. அப்படியே சொல்லி கை பிடிச்சி அப்படியே அப்படியாகட்டும். சரியா? உங்க பேர் நிறையா வந்து இருக்கீங்க. என்னுடைய பெயரோ கோவிந்தசாமி, அடியேன் கந்தசாமி. அப்படி இருக்கின்ற சமயத்தில் எங்களுக்கு உற்றார் உறவினர் தாய் தந்தை யாருமே கிடையாது. யாரும் அல்லாத அனாதைகள் நாங்கள். ஒருவேளை உண்ண கூட உணவு இல்லாமல் கிடைக்கக்கூடிய இடங்களிலே பிச்சை எடுத்து உண்ணுகின்றோம். பாத்தா தெரியுதுங்க. ஆமாங்க. இங்க வந்து நீங்க சோறு போட்டு வந்துருக்கீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே பைரவன் தங்கள் நீங்கள் தானே. ஆகையால் உங்கள் இடத்திலே சீடர்களாக சேர்ந்து மீதம் இருக்கக்கூடிய காலங்களை எங்கே சரியா? நான் மந்திரம் கத்துறேன். 2 பேரும் இங்க இருங்க. நான் போய் பெரிய சாமி கிட்ட சொல்லிட்டு வரேன். சாமி யாரு? எங்க எஜமா. உங்க எஜமா மலையாள போயிருவேன். அப்படின்னா நீ? நான் குட்டி போயிருவேன். அவரு சிசியா அவரு பெரிய தாதா, நான் குட்டி தாதா. உங்க கால நாங்க வந்து விழுந்தோம். ஏய் நான் முதல்ல கூட சோதிக்கிறேன். நானு நல்லவங்களா கெட்டவங்களா யாரையாவது சோதிச்சா உள்ளாட போனானு. நீ ஒருவரையும் விட மாட்டேன் என்று எங்களுக்கு தெரியும். என்னடா வெளியே ஒரே எச்சல். நம்மளுக்கு சின்ன பசங்க சின்ன பசங்க எதற்காக? மந்திரம் கட்டணுமா? மந்திரத்தை உள்ள எடுத்தோம். ஐயா போச்சு வர போறோம். எங்களை ஆசீர்வாதம் செய்யுங்கள். வாழ்க 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 நல்லா சின்னர்களே, நீங்கள் எங்கிருந்து வருவீர்கள்? ஐயா நாங்களோ தமிழகத்தில் இருந்து ஓடி வருகிறோம். எங்களுக்கு தாய் தந்தை உற்றார் உறவினர் யாருமே கிடையாது. அப்படி இருக்கின்ற சமயத்திலே நாங்களோ சன்னியாசிகள். ஒருவேளை உண்ண கூட உணவு கிடையாமல் தற்போது அங்கேயும் இங்கேயும் கிடைக்கக்கூடிய இடங்களிலே உணவை உண்டு வாழ்ந்து வருகிறோம். சரி, இங்கே தங்களிடத்திலே சீடர்களாக சேர்ந்து மீதம் இருக்கக்கூடிய காலங்களை தங்களுக்கு பணிவிடை வேலைகளை செய்து கழித்து விடலாம் என்று ஓடி வந்தோம். பிறந்து விட்டாய், உனக்கு இனி துன்பம் என்பதே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாலும் உன்னுடைய பெயர்? அடியான் கோவிந்தசாமி. உன்னுடைய பெயர் கந்தசாமி. ஜபான் ஒருவன் மலையாளத்திலே காலடி எடுத்து வைத்தாலும் அவனுடைய உண்மையான நாமதயத்தை உரைத்தியும் மண்ணிலே மரக்கன்றை நட வேண்டும். உண்மையான கருத்து சொன்னோம். எல்லாரும் 2 பேரும் சேர்த்து போட்டு புடிங்க. அப்படி என்றால் மேல புடிங்க அப்புறம் கீத்து புடிங்க அப்புறம் இறந்து விடுவோமா? சரி, அடியேன் கந்தசாமி. கோபம் வேண்டாம், கோபம் வேண்டாம். கந்தசாமி சரியாக மரக்கன்றை நடி என்று அவரை
கந்தசாமி அடியேன் கோவிந்தசாமி. அடியேன் கந்தசாமி ஐயா. குருவே குருவே ஐயா. குருவே ஏய். இதுல இருந்தா தெரியுது நான் தெரியுது. ஏங்க ஏய். எவன் மாடி பத்தினியோ அவன் நரமா தான் நிக்கும். அப்படின்னா? அவன் மாடி பத்தினி அப்ப உன் மாடி டபுள் பத்தினி வா. டபுள் பத்தினி உன் மாடி தான் வா. வீரர்களே, மரக்கன்று நட்டு விட்டீர்களா? மரக்கன்றை நட்டு விட்டோம். ஆனால் எனக்கு ஒரு சிறிய சந்தேகம். சந்தேகம் உண்மைதான். சந்தேகம் என்பதை இருக்கக்கூடாது. கேள். அப்படியாகட்டும். ஏய். இதோ இந்த மலையாளத்திலே நாங்கள் கால் வைத்த உடனே எங்களுடைய உண்மையான நாமதயத்தை கூறி இந்த மரக்கன்றை எதற்காக நடை கூற வேண்டும்? எதற்காக தெரியுமா? என் இடத்திலே அனைத்து வித்தைகளையும் கற்றுக்கொண்ட கல்வியை வைத்து ஏழை மக்கள் அடி வயிற்றில் அடித்தால் அல்லது தீய வழியிலே நடந்தால் உன்னுடைய பெயரால் நடப்பட்ட மரத்தை வேரோடு பிடுங்கினால் உன்னுடைய உயிரான போயிடும். மரத்தை பிடுங்கினால் எப்படி உயிர் போகும் என்று நீ நினைக்கலாம். இன்று முதல் உன்னுடைய உயிரை இந்த மரக்கன்றிலே பதிய வைத்திருக்கின்றேன். அப்படியாகட்டும் குருவே. தங்களுக்கு எந்த பாதகமான வேலையும் நான் செய்ய மாட்டேன். அப்படி இருக்கின்ற சமயத்திலே இப்பொழுது என்னுடைய உயிராகப்பட்டது இந்த மரக்கன்றிலே இருக்கின்றது. சரி, ஆகட்டும். மற்றொரு சிறிய சந்தேகம். என்ன? எனக்கு எதிர்பட்டு இருக்கின்ற ஒரு பெரிய மரம். அந்த பெரிய மரம் யாருடைய? கோவிந்தசாமி, அது யாருடைய பெயரால் நடப்பட்ட மரம் தெரியுமா? யாருடைய பெயர்? மலையாளத்திலே மலையாள பைரவன் முதலாக காலடி எடுத்து வைத்தவுடன் என்னுடைய பெயரால் நடப்பட்ட மரம் அம்மரம் எம்மரம். அப்படி என்றால் எங்களுடைய உயிர் இதில் இருக்கின்றது. தங்களுடைய உயிர் பார்த்தாயா? பார்த்தாயா? கேட்கின்றான். ஏய், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. எந்த ஊர் எங்கிட்ட உருகுனா வந்தமா மந்திரம் கத்துக்கமா அதை கேட்கவில்லை. சின்ன உருவே அதை கேட்கவில்லை. அப்படி என்றால் பெரிய குருவின் அந்த உயிராகப்பட்டது அதில் இருக்கு. ஒரு சிறிய சந்தேகம். நாங்கள் இருக்கிறதோ சர்வ ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்வோம் அல்லவா? பார்த்துக் கொள்ள வேண்டாம். கோவிந்தசாமி, இதோ பார்த்தாயா? மலையாளத்தில் கல்வி கற்றவனும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும், கல்வியை கற்றுக் கொள்ளாத இருப்பவனும் ஒரே நிலைமையில் இருக்க வேண்டும். அனைவருக்கும் சமம். என்னுடைய உயிரும் இந்த மரக்கன்றிலே பதிய வைக்கும். சரி, சந்தேகம் தீர்ந்ததா? இருந்தாலும் அனுதினம் நதிக்கு செல்ல வேண்டும். நீராடி விட்டு அன்னை மலையாள பகவதி சொல்வது வழக்கம். மந்திரம் அப்படியா? சரி. நான் அழைக்கவில்லை, குருதான் அழைத்தார். இன்னைக்கு ஒரு நாள் இது சரி, இவ்வளவு காலதாமதமாக மந்திரத்தை ஓதிக்கொண்டிருக்கின்றாய். மந்திரம் சிடர்களே, மந்திரத்தை முதல் படியாக கூறிவிட்டேன். நான் நதிக்கரைக்கு செல்கின்றேன். என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மந்திர பிரம்புக்கு காவலாக இருக்க வேண்டும். மரம் தீண்டி எடுக்க கூடாது. ஆகட்டும் சிஜியா. ஆமா, அந்த பெரிய மந்திரவாதி என்கிட்ட கம்மியா தான் மந்திரம் சொன்னான் பழகுது. வாங்கிட்டு அதிகமா சொன்னான். நீ கொஞ்சம் பெரியாளா? ஆமா 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 ஆமாவா? என்ன பெரிய ஆளுன்றான்? பெரிய ஆள் இல்ல, நான் சின்னவன் தான். சரி, ஆகட்டும். நான் யார் எப்பேற்பட்டவன் என்று தெரியாமல் போயும் அந்த மந்திர ஒழுங்கர காவலா இருக்கு. ஐயோ, அது தப்பா நினைக்காத. தவறாக நினைக்கவில்லை. நானே அந்த மந்திரக்காரங்கிட்ட தான் விஷயம் இருக்கும், நம்ம மந்திரத்தை கத்துக்கிறேன்னு நான் முன்னிட்டு வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகு பார்த்தா வந்து பார்த்தால் ஒண்ணு விஷயம் இல்ல, ஒன்றுமே கிடையாது. அவன் கத்து யாயிரம் கோடி மந்திரத்தாலமும் இந்த மந்திர பரம்பரை இருக்குது. அப்படி என்றா இந்த மந்திர பரம்பரை எடு, நம்ம நாட்டுக்கு போடலாம். சரி, நீ கூறியவாறு இந்த மந்திர பரம்பரை எடுக்கின்றேன். என்ன நடக்கிறது என்று பார்க்கின்றேன். எடு.
வேண்டுகோளுக்கு கட்டுப்பட்ட சக்தி யார்? மூத்தவள் தெளிவாக பேசுகின்றேன். என்ன? கரத்திலே வைத்திருக்கிற என் மந்திர பிரம்பு, அந்த மந்திர பிரம்புக்கு நாடே அடக்கு. அப்படியா? சந்திரசேகரனால் சொல்ல. இப்பொழுது உனக்கு ஒரு புனைப்பையை சுத்தப்படும். யாது புனைப்பை யார்? எப்பொழுது என் அற்புதமான மந்திர பிரம்பை நீ கரதொட்டு எடுத்தாயோ, எடுத்தேனா? இன்று முதல் சந்திரசேகரனால் செல்ல, சந்திரசேகர் ஜமீனாக இருக்கக்கூடிய நான் இந்த மந்திர பிரம்பை எடுத்த உடனே இன்று முதல் சந்திரசேகர் நயினார் என செல்ல, தற்போது நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு நீ அடிமையாக வேண்டும். மூத்தவள் செல்லியாகப்பட்டவள், நீ ஒரு பாமர மனிதனாகப்பட்டவன், உனக்கு நான் அடக்கமாக வேண்டுமா? உண்மைதான். அப்படி நான் அடக்கமாக வேண்டும் என்றால் எனக்கு நீ ஒரு நரபலியை கொடுக்க வேண்டும். நரபலியா? உண்மைதான். யாது நரபலி? தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். தளர்த்த கருவினை வயிற்றிலே சுமந்திருக்க வேண்டும். நிறைமாத கர்ப்பிணியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வெண்மணி எடுத்து வந்து ஆலயத்திலே நீ வழிபடுத்தால் அப்பொழுது என் முன்னே காட்சி கொடுப்பேன். உனக்கு நான் அடக்கமாவேன். தாய்க்கு தலைமகளாக இருக்க வேண்டும். அந்த தலைமகளா தலைத்தலை சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நரபலி கொடுத்தால் எல்லை எனக்கு அடக்கமாவல் என்று உரைத்திருக்கின்றாள். சரி, இந்த மந்திர பிரம்புக்கு சொந்தக்காரராக திகழக்கூடிய பைரவன் வருவதற்கு முன்பதாக இந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டும். வருகின்றேன். பார்ப்பதற்கு என்னை போல் அகோர உருவத்தோடு இருப்பது மட்டுமல்லாமல் என்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மந்திர பிரம்பு உன்னுடைய கரத்திற்கு வந்தது யார்? நீ நான் யார் என்று தெரியவில்லை. கந்தசாமி கோவிந்தசாமி வந்தமே இருவர். அதிலே என் பெயர் கந்தசாமி. பார்ப்பதற்கு முன்பு வேறு தோற்றத்தில் இருந்தாய். தற்போது என்னை போல் அகோர உருவம் எப்படி? இந்த மந்திர பிரம்பை கரத்தில் எடுத்தவுடனே என் கோபமாகப்பட்டது உருவம். மந்திர பிரம்பைக்கு காவலாக இருக்க சொன்னேன். மந்திர பிரம்பையா எடுக்க சொல்லை அங்கே நான் என்ன உரைத்தேன்? இந்த குருவுக்கு குரு துரோகத்தை செய்தால் உன்னுடைய பெயரால் நடப்பட்ட மந்திர வேரோடு பிடித்தால் உன்னுடைய உயிரானது போய்விடும் என்று அன்றே உரைத்தேன். மதியை இழந்து விட்டாய். உன்னுடைய பெயரால் நடப்பட்ட மரத்தை வேரோடு பிடுங்கினேன். மரத்தை பிடுங்கியவுடன் உன்னுடைய உயிர் போகவில்லை என்றால் உன்னுடைய உண்மையான நாமதேயம் என்ன தெரியுமா? சந்திரசேகர் ஜமீனாக இருந்தேன். இப்போது செல்வப்பட்டு சுற்றி இருக்கின்றான். சந்திரசேகர் நயினார் என உண்மையான நாமதேயம் சந்திரசேகர் நயினார் என அப்படி என்றால் தீய வழியில ஓடி வந்து விட்டாய். உண்மைதான். என்ன செய்ய போகின்றாய்? அன்று எங்கள் பேரை கூறி நான் சொன்னாய மரக்கன்று, அதே போல் உன் பேரை கூறி நட்ட மரக்கன்று துளிர்விட்டு காட்சியளிக்கு விடுவார். அதை ஆகையால் தற்போது அதை பிடுங்கி எறிகின்றேன். இந்த கதையில் உள்ள கண்ணை போனான். நான் யார் என்று தெரியவில்லை. எப்படி இருந்தாரு? உன்னை பார்த்தா இது பயமா இருக்கு. நான் தான்டா ஜமீனு. ஆமாண்டா. எங்க நம்பிக்கை வரல. நம்பிக்கை வரல. உன் மேல நம்பிக்கை வரல. கால்விகளை தொடு. எங்க எஜமா எவ்வளவு அழகு. உன்னை பார்த்தா அகோர தோற்றமாக்குது. ஆமா, நீ எங்க எஜமான்றியா? ஆமா. இப்ப நான் உன்னை சோதனை பண்ண போறேன். சரி சொல்லு. உன் நாடு என்ன நாடு? டேய், என்னுடைய நாடு முச்சந்தியா சொல்லக்கூடிய ஒரு கிராமம். முச்சந்தி தப்பு இல்ல, ரைட் தான். உன் பேரு? டேய், சந்திரசேகர் ஜமீன். ஜமீன் இது தப்பு இல்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? டேய், எனக்கு என்று ஒரு மனைவி இருக்கின்றாள்.
என் முண்டாட்டி பேரு மருதானே. இல்ல நான் நம்பல. நானும் எஜமான மலையாள சொல்லி பேசி வந்த பாரு. அது எங்க பக்கத்துல நின்று கேட்டுக்கிறேன். அது மட்டும் கிடையாது. எனக்கு எத்தனை வேலைகள் தெரியுமா? 5000 வேலைகள். ஒரு வேலை என்பது 100 ஏக்கருக்கு சமமானது. இது எல்லாம் நம்பிக்கை வருது. இப்ப நீங்க எஜமான் தான். ஆமா. ஆனா இந்த உருவம் வந்த காரணம் இந்த மந்திர பிரமை எடுத்த உடனே என் ரூபமாகப்பட்டது உருமாறி விட்டது. இந்த மந்திர பிரமைக்கு கட்டுப்பட்ட சக்தி யார் தெரியுமா? ஏழு கண்ணில மூத்த கண்ணு செல்லியாகப்பட்டவர். செல்லி. ஆமாண்டா. செல்லியாக தோன்றி எனக்கு ஒரு புனைப்பேரை சுட்டினார். உனக்கா? ஆமா. என்ன பேரு? என்ன தெரியுமா? சந்திரசேகர் தமிழாக இருக்கக்கூடிய எப்பொழுது இந்த மந்திர பிரமை கரந்துடுத்து எடுத்தாயோ இனி முதல் கொண்டு உனக்கு என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்? சந்திரசேகர் நைனார். ஆமாண்டா. உடனே நான் என்ன செய்தேன்? செல்லியை எனக்கு அடக்கமாக வேண்டும் என்று கேட்டேன். அதுக்கு செல்லி என்ன தூரம் தெரியுமா? தாய்க்கு தலைமகனாக இருக்க வேண்டும், அதுவும் தலைச்சங்கரனை சுமந்திருக்க வேண்டும். அப்பேற்பட்ட நிறை மாத கர்ப்பிணியை நரமலை விடுத்தார். செல்லி எனக்கு அடக்க மாட்டான். உனக்கு அடிமாக. ஆமா. பள்ளி கொடுக்க வேண்டியதானே. இது வளையம் சார் வருகின்றேன். என் வீட்டிலுக்கு தென்படவில்லை. அதனால கணக்க என்ன மென்மேல வசத்தக்கூடிய ஆள் யாரு? உன்னை குடும்பத்தில் அடப்பதான் நான் இருக்கிறேன். ஆமா. வசதி பண்ணி வசதி. அதனால அதற்கான யோசனை நான் பாக்குறேன். நீ தேடி பார்த்துட்டேன், நானும் தேடி பார்த்துட்டேன். யாரு தாய்க்கு தலைமாக இருக்கிறாங்க, தத்தை கொஞ்சம் சொந்த இருக்கிறாங்க. ஆமாண்டா. அப்புறம் பொம்பளை யாரும் இல்ல. ஏன் நான் உனக்கு இவ்வளவு நாளா நான் கெட்டி செஞ்சிருப்பேன். உனக்கு நல்ல தானே செய்யணும். இப்ப மட்டும் ஏன் உன்னை கெட்டி செய்ய போறேன்? அதுதான் உன்னை போட்ட நாள் சொல்ல. நீ வந்து பொம்மா பிடி தாத்தி முல்ல. ஆமா. அம்மாவை கட்டியாச்சு. அது தலைமகன் ஒரே ஒரு மகன் தாத்தி முல்ல. ஆமா. மலையாளம் சொல்ல அம்மா உனக்கு என்ன சொன்னாங்க? 3 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்று உரைத்தாள். இப்ப நான் மலையாளம் போய் வந்து எவ்வளவு நாள் ஆகிங்க? பையா 10 மாசம் மட்டும் போயிடுச்சு. ஆமா. இப்ப அம்மா இன்னைக்கோ நாளைக்கு பெருசுமா போகுது இல்ல? ஆமா. அம்மா வயதில் விட்டு தாத்திய குழந்தை. அம்மா ஐயோ 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 அந்த செடி உனக்கு அதிகமாகணும்னா உன் பொண்டாட்டி கொடுத்தாகணும். ஆமா. ஒரு பொண்ணு போட்டோ போட்டு உன் பொண்டாட்டி போட்டு இன்னும் 1000 பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு பொண்டாட்டில 1000 பொண்டாட்டி கட்டிக்கலாம். செல்லி வருவானா? ஒரு குழந்தை போனா இன்னொரு குழந்தை பெற்றுக்கலாம். ஆமா. ஆனா அந்த செடி உனக்கு அதிகமாகணும். வருவானா? பார்க்கணும். உன்னுடைய மனைவி நான் எப்போதே என் குடும்பத்தையே கருவாகிட்டான். நான் சொல்றேன் தான் பொண்ணை வெட்ட நான் தான் பொண்ணையை வெட்ட போறான் பாரு. விடுவனா? தொட்டு கட்டான் துச்சோதனை, தொடாம கட்டான் துரியோதனை, சீதையால் ராவண, திரௌபதியால் துரியன். நம்பி கட்டாங்க, என்ன நம்புறான். விடுவனா? என் பொண்டாட்டி புள்ள பேரன் பேச்சு அத்தனையும் ஓசிட்டான். நான் ஒண்டி கட்டியா நிக்கிறேன். இன்னும் புது சீக்கிரத்துல அவன் கொண்டாடி சாகணும், அவன் ஒண்டி கட்டியா நிக்கணும். அதை நான் கண் குளிர பார்க்கணும்.
பின்தொடர்ந்தே வருகின்றேன். அவர் என்ன வரவில்லையே, அவர் எப்போது வருவார்? கணவர் இல்லாத நேரத்தில் இங்கு வந்திருக்கிறாயே, யார் நீ? என்னுடைய கணவர் எப்பேற்பட்ட அழகு வந்தவர். நீ யாருடைய கணவர்? என்னால நம்ப முடியாது. நம்ப மாட்டேன். முடியாது. சத்தியமா ஆண்டோர் காலத்தில் சுபமாக இருக்கும்போது எப்படி இருந்தோம் தெரியுமா? அந்த உருவத்தை கண்டு பயம் வேண்டாம். ஏனென்றால் சென்றேன் மலையாளம். சென்ற இடத்திலே இந்த மந்திர கோலை கரம் நீட்டி எடுத்ததால் அப்பேற்பட்ட அசூர ரூபம் எனக்கு வந்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் வார்த்தாயா, இனி முதற்கொண்டு அந்த உருவமே எனக்கு உரியது. உன்னிடத்திலே காண்பதற்காக நான் உருவத்தை மாற்றி ஓடி வந்தேன். சென்று அதுவே உருவத்தோடு வருகின்றேன்.
அண்ணே, இந்த உண்மையான ஒரு வேலையிலே அம்மனாலயம் செல்வதாக எனக்கு ஒரு ஆசை வந்து விட்டது. அம்மனாலயமா? ஆமா, நீங்க சொல்லுகின்றேன். நான் தான் சொல்றேன். என்னால நம்ப முடியல. அதாண்டியே உடனே புறப்பட வேண்டும் அம்மனாலயம். புறப்பட்டோடி பராசக்தி தாயி பார்ப்போர்க்க உத்தமியே, உன்னை போன்ற பெண்ணான் உன்னுடைய ஆலயம் வந்திருக்கின்ற தாயி, எனக்கு என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய கணவருக்கும் என்னுடைய நாட்டு மக்களுக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் நீதான் எங்களை கட்டி காக்க வேண்டும். அம்மா அம்மா தாயே, உனக்கு நரம்பு காத்து கொண்டிருக்கும். ஓடி ஓடி வர வேண்டும்.